90s கிட்ஸ் எல்லாருக்குமே பார்பி தி 12 டான்சிங் பிரின்சஸ் பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். பார்பில நிறைய வெரைட்டிஸ் இருந்தாலும் இது ரொம்பவே சூப்பரான ஸ்டோரியா இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை பேஸ் பண்ணி ஜெர்மன் லாங்குவேஜ்ல ஒரு படம் எடுத்திருக்காங்க, அதுவும் லைவ் ஆக்ஷனா. தான் இந்த நாட்டோட ராஜாவுக்கு 12 பெண் குழந்தைகள் இருக்காங்க. அந்த ராஜாவுக்கு மனைவி திடீர்னு இறந்ததுக்கு அப்புறமா அந்த சோகத்துல இருந்து வெளியில வர முடியல. இவர் சோகத்துல இருக்கிறதுனால இந்த ராஜ்யமும் சோகத்துல தான் இருக்கணும் அப்படின்னும், தன்னோட அந்த 12 பெண் குழந்தைங்களும் இந்த ராஜ்யத்தை விட்டு எங்கேயும் வெளில போக கூடாது அப்படின்ற ஒரு கண்டிஷனையும் போட்டுடுறாரு. ஆனா இந்த 12 பெண் குழந்தைங்களும் டெய்லி எங்கேயோ வெளில போயிட்டு வராங்க. அவங்களோட ஷூ டெய்லியுமே தேஞ்சு போயிருக்கு. பார்த்த ராஜா கோவப்பட்டு இவங்க எங்க தான் அப்படி வெளியில போறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு டாஸ்க் வைக்கிறாரு. இதை யாரு கண்டுபிடிக்கிறானோ அவனுக்கு இந்த ராஜ்யமோ இந்த 12 பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற வாய்ப்பும் கிடைக்கும். அப்படி கண்டுபிடிக்கலன்னா குறிப்பிட்ட நாளுக்குள்ள அவனை தூக்குலையும் போட்டுருவாங்க. எத்தனையோ பேர் இதை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து உயிரை விட்டுருக்காங்க. இப்போ கடைசியா நம்ம ஹீரோ வரான். அவன் இந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சானா இல்லையா, அப்படி அவங்க எங்க தான் போறாங்க, இதை கண்டுபிடிச்சு இவன் இந்த ராஜ்யத்தை கைப்பற்றானா இல்லையான்றதுதான் இந்த பிலிமோட ஸ்டோரி. 2011 ரிலீஸ் ஆன தி தேட்டர்டு ஷோ அப்படிங்கிற ஜெர்மன் லாங்குவேஜ் ஃபேண்டசி பிலிம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. இவர் தான் இந்த நாட்டோட ராஜா. இவரோட பேரு கிங் கார்ல். இவர் காலையில எந்திரிச்சதுமே 7 மணி சங்கு ஊதுற மாதிரி இப்ப பயங்கரமா கத்துறாரு. எதுக்குடா இந்த மனுஷன் இப்படி கத்துறாரு அப்படின்னு பார்த்தா அவரோட மனைவி இறந்த சோகத்துலதான் இப்படி கத்திட்டு இருக்காரு. இது போதாதுன்னு இவருக்கு 12 பொன் குழந்தைங்க இருக்கிறாங்க. இந்த 12 பொன் குழந்தைங்களையுமே இவரோட ராஜ்யத்துக்குள்ளேயே அடைச்சுதான் வச்சிருக்காரு. அதுவும் இவரோட அரண்மனைக்குள்ளேயே. இவர் சோகமா இருக்கிறதுனாலயே இந்த ராஜ்யத்துல இருக்கிற யாருமே வந்து சந்தோஷமா இருக்க கூடாது அப்படின்ற ஒரு ரூல் கூட இந்த ராஜ்யத்துல இருக்கு. அதோட இந்த 12 பொண்ணுங்களும் எங்கேயும் வெளில போக கூடாது. இப்ப எல்லாரும் காலையில லேட்டா தூங்கி எந்திரிக்கிறாங்க. இந்த நாட்டோட மந்திரி தான் வந்துட்டு இவங்க எல்லாத்தையும் எழுப்புறதுக்காக வராரு. என்ன இன்னைக்கும் வழக்கம் போல லேட்டா தான் எந்திரிக்கிறீங்க போல, நீங்க எங்க போறீங்க வரீங்கன்றத நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட ஷூ எடுத்து செக் பண்றாரு. பார்த்தா அதுல வழக்கம் போல ஓட்டை இருக்கு. இந்த ராஜ்யத்தை விட்டு இவங்களால எங்கேயும் வெளியில போக முடியாது. சுத்தி அவ்வளோ பாதுகாப்பு இருக்கு. இருந்தாலும் இவங்க எல்லாரும் டெய்லியுமே இங்க இருக்கிற யாரு கண்ணிலையும் படாம எங்கேயோ வெளியில போய் நல்லா டான்ஸ் ஆடிட்டு வராங்க. ஆனா அந்த சீக்ரெட்டை இப்ப வரைக்கும் இந்த ராஜ்யத்துல இருக்கிற யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. இவங்க ரகசியமா எங்க போறாங்க அப்படின்னு யாரு கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த 12 பேர்ல யாராவது ஒருத்தரை கல்யாணம் பண்ணி வச்சு இந்த ராஜ்யத்தையும் கொடுக்கறதா ராஜா சொல்லியிருப்பாரு. ஆனா நீங்க தான் என்ன எதையும் கண்டுபிடிக்கலையே அப்படின்னு அந்த பொண்ணுங்க கிண்டல் பண்றாங்க. நீங்க வழக்கம் போல ராஜா கத்திட்டு இருக்க, அப்பா இவர் எப்பதான் கத்தி முடிப்பாரோ அப்படிங்கிற மாதிரி நாட்டு மக்கள் எல்லாம் பாக்குறாங்க. 12 பொண்ணுல இவளோட பேரு அமண்டா. இவ தான் இந்த படத்தோட ஹீரோயின். எல்லா பொண்ணுங்களும் ஏன் தான் அப்பா இப்படி பண்ணிட்டு இருக்காரோ அப்படிங்கிற மாதிரி வெறுப்பா இருந்தாலும் அமெண்டா மட்டும் அப்பா ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறாரு அப்படின்னு கவலை தான் பட்டுட்டு இருப்பா. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. இவனோட பேரு ஆண்டன். இவன் ஒரு பப்பட் ஷோ பண்றவன். ஒரு ஊரா நாடு நாடா போயிட்டு இவனோட பப்பட் ஷோ நடத்தி காசு சம்பாதிப்பான். அவங்க யாரும் காசு போடலனாலும் பெருசா கண்டுக்க மாட்டான். அவனுக்கு அவனோட சந்தோஷம் போதும் அப்படின்னு டெய்லி அவனோட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கிறான். இப்போ ஒரு மரத்தடியில உட்காந்துருக்கான். ஏன்னா பயப்பிள்ளைக்கு பயங்கர பசி. என்னடா இது இங்கே சாப்பிட்றதுக்கும் எது இல்லையேன்னு பார்த்துட்டு இருக்கும் போது அந்த வழியா ஒரு அம்மா வந்து வரதை அவன் பாக்குறான். எப்பா இவங்களாவது ஏதாவது வராங்க, குடிக்கிறதுக்காவது ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட காசு இருக்கு, குடிக்கிறதுக்காவது ஏதாவது கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். அவங்களும் அவங்க கிட்ட இருந்த மோரை வந்து நம்ம ஹீரோ ஆண்டனுக்கு குடிக்கிறதுக்காக கொடுக்குறாங்க. கட் பண்ணி இப்ப ராஜ்யத்துல இருக்கிற நம்ம கிங் கார்ல தான் காமிக்கிறாங்க. மந்திரி எப்பயும் போல அவரோட மண்டைய கழுவ ஆரம்பிக்கிறான். ஏன்னா இந்த மந்திரிக்கு இந்த நாட்டோட ராஜாவாகணும், அதோட நம்ம ஹீரோயின் அமண்டாவையும் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. தினமும் இந்த 12 இளவரசிகளும் எங்க தான் அப்படி போறாங்க அப்படிங்கிற சீக்ரெட்டை கண்டுபிடிக்கிறதுக்காகவே இவங்க வந்து நிறைய ஆட்களை வந்து வச்சிருப்பாங்க. அது மாதிரி அவங்க குறிப்பிட்ட டைம்குள்ள கண்டுபிடிக்கல அப்படின்னா அவங்களுக்கு தூக்கு தண்டனையும் உண்டு. அப்படி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இந்த ராஜ்யமோ அந்த பொண்ணுங்களும் அவங்களுக்கு தான். ஆனா இது வரைக்கும் வந்து யாருமே அப்படி ஒழுங்காவே கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கிங் கார்ல் வந்து கோவப்பட்டுட்டு இருக்க. அப்ப மந்திரி தான் இதை பாருங்க, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நம்ம சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்கான். பாரு எனக்கும் வேற வயசாயிடுச்சு. என்னோட மனைவி இறந்ததுக்கு அப்புறம் நானும் அதே சோகத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன். இன்னும் அதே சோகத்துல நான் போய் சேர்ந்துருவேன். இதுக்கப்புறம் என்னோட பொண்ணுங்களையும் இந்த ராஜ்யத்தையும் பாத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆள் வேணும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, எல்லாம் சீக்கிரமே நடக்கும் அப்படின்ற மாதிரி மந்திரி வந்து சொல்லிட்டு இருக்கான். ஆண்டன் வந்து அந்த புல்வெளி பக்கமா நடந்து வந்துட்டு இருக்கும் போது பார்த்தா அவனை கிட்ட வந்து ஒரு கருப்பு கலர் பூனை நின்றுட்டு இருக்குது. சரி பூனை தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த வழியா கிராஸ் பண்ணும்போது பார்த்தா அது ஒரு லேடியா மாறிடுது. என்னடா இது, இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பூனை தானே இருந்துச்சு, நீங்க எப்படி வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களை பார்த்து கேட்க, ஏப்பாடே என்னால இதை தூக்கிட்டு போக முடியல, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அப்படின்ற மாதிரி இந்த பாட்டிமா வந்து கேட்குறாங்க.
ஆனா நீங்க எப்படி வந்தீங்க அப்படின்ற இவன் டவுட்டை கேட்டுட்டு இருக்க. என்னடே வயசான ஒரு பொம்பளை முடியல ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னா போனா அது இதுன்னு கலாய்ச்சிட்டா இருக்கு அப்படின்னு இவங்க திட்டுறாங்க. சரி சரி ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு அதை தூக்கிட்டு போறதுக்கு ஹெல்ப் பண்றான். பக்கம் இந்த நாட்டோட ராஜா அவரோட 12 இளவரசிகளையும் கூப்பிட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்கிறாரு. நான் இங்க உங்க அம்மா போன சோகத்துல இருக்கிறேன், ஆனா நீங்க எல்லாரும் டெய்லியும் எங்கேயோ போய் நல்லா ஆட்டம் போட்டு வந்துட்டு இருக்கீங்க, கொஞ்சம் கூட உங்களுக்கு அக்கறையே இல்லை அப்படின்ற மாதிரி அவர் திட்டிட்டு இருக்காரு. அப்பா அந்த பொண்ணுங்க, இந்த ஷூ வந்து ஒருவேளை எலி ஏதாவது கடிச்சு ஓட்டையா இருக்கும்பா, நாங்க உங்களை மீறி இவ்வளவு பாதுகாப்பை மீறி எங்க வெளியில போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சொல்றதெல்லாம் நான் நம்ப போறது இல்லை, என்னோட கஷ்டமே உங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்ல, அப்ப அமண்டாவும் எங்களோட கஷ்டமும் தான் உங்களுக்கு புரியல அப்படின்னு ரொம்பவே ஏக்கத்தோட சொல்றா. நீங்க என்னதான் சொன்னாலும் சரி, நீங்க எங்க தான் போறீங்க என்னதான் பண்றீங்க, நான் கூடிய சீக்கிரத்திலே கண்டுபிடிக்க தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கோவமா சொல்றாரு. அதே நேரத்துல இந்த நாட்டோட மந்திரி என்ன பண்றாருன்னா, இவங்களோட ரூமுக்கு வந்துட்டு ஏதாவது தடயம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா செக் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி அவரு செக் பண்ணும்போது பார்த்தா அமண்டாவோட ஒரு ஷால் வந்து அந்த இடத்துல இருக்குது. அதை பார்த்ததுமே அதை வந்து அவரோட தலையில சுத்திக்கிட்டு அங்க இருக்கிற லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுக்கிட்டு உன்னைய நான் அடையாம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி கண்ணாடியை பார்த்து பேசிட்டு இருக்கான். இங்க ஒரு பக்கம் நம்ம ஆண்டன் கூட இந்த வயசான பாட்டி வருவாங்கல்ல, உன்னை இதுக்கு முன்னாடி இந்த ஊர்ல பார்த்த மாதிரி தெரியலையே அப்படின்னு அவங்க கேட்க, நான் இந்த ஊரை சேர்ந்தவெல்லாம் கிடையாது, நான் பப்பட் ஷோ பண்றவன், இந்த மாதிரி ஊர் ஊரா தான் சுத்திட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் இவன் ஒரு கம்பளி சுத்தி இருக்கிறத பாத்துறான். ஒருவேளை இதை வச்சுதான் இளவரசிகள் இங்க இருந்து வெளியில போறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பளியை வந்து ஜன்னல் வழியா தூக்கி போடுறான். தூக்கி போட்டா அது கீழே வரைக்கும் போகுது. அப்படின்னா இது வழியா தான் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் போயிட்டு பார்க்கலாம் என்னதான் வருது அப்படின்னு, நீங்க இங்க இருந்து தான் இப்படி தப்பிக்கிறீங்க அப்படிங்கறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஒரு வழியா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் மேல இருந்து சறுக்கிட்டு போறான். பார்த்தா அது பாதியிலே தான் தொங்கிக்கிட்டு இருக்கு. எல்லாமே அவங்க பண்ணி வச்ச ஒரு ட்ரிக் தான். ஏன்னா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு. ஐயோ இப்படியே பாதியில தொங்கிட்டு இருந்தா என்னடா பண்றது அப்படின்னு பாத்துட்டு இருக்க. நல்ல வேலையா கீழே வைக்கோல் இருக்கும், அதுல விழுந்துருவான். இப்ப நம்ம ஆண்டன் வந்து இந்த பாட்டியை தூக்கிட்டு வந்து ஊருக்குள்ள விட்டுறான். சரி உனக்கு எவ்வளவு பணம் வேணும் சொல்லு அப்படின்னு அவங்க கேட்க, எனது பணமா, அதெல்லாம் எதுவும் வேணாம் பாட்டி அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். பலன் உனக்கு கண்டிப்பா இன்னைக்கு நாளும் வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இவன் திரும்புறான். உடனே பார்த்தா அந்த பாட்டி மறுபடியும் பூனை ஆயிட்டாங்க. என்னடா இது மறுபடியும் பூனையா இருக்காங்களே, இவங்களை புரிஞ்சுக்கவே முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட ஷோ பாக்குறதுக்காக அவன் போறான். பக்கம் இந்த இளவரசிகளோட ஷோ எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணிட்டு இருக்காங்க. சரி பண்ணி அந்த இளவரசிகளுக்கு போட்டு விட்டுறாங்க. இப்ப மந்திரி அந்த பக்கமா வர அவங்க எல்லாரும் இவரை கிண்டல் பண்றாங்க. என்ன எங்களோட ரகசியத்தை கண்டுபிடிக்கலையா இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த இடத்துக்கு கரெக்டா ராஜா வர இங்க வாயா என்னதான் பண்ணிட்டு இருக்க, இவங்களோட ரகசியத்தை எப்பதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கோவத்தோட கேட்க, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் அடுத்த ஆளை வந்து சீக்கிரமா ரெடி பண்ணிடுறேன், ஒரு பயங்கரமான வீரனை வந்து நான் இறக்குறேன், இவங்க எல்லாம் எங்க போறாங்க என்ன பண்றாங்கன்னு அவன் சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இதை கேட்டதுமே அங்க இருக்கிற பொண்ணுங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாகிறது. ஏன்னா எப்படினாலும் இவங்களோட ரகசியத்தை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படியே அவங்க கண்டுபிடிக்கல அப்படின்னா இவங்களுக்காக ஒரு உயிர் வந்து போயிடும். அதை இவங்களால வந்து சுத்தமா ஏத்துக்க முடியல. அதனால தன்னோட அப்பா கிட்ட இதெல்லாம் வேணாமே அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஆனா நீங்களா உண்மையை சொல்லிட்டா நல்லது, அப்படின்னா உண்மையை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதையும் அவங்க சொல்றதுக்கு தயாரா இல்ல. இந்த ஊருக்கு தானே நம்ம ஆண்டன் வந்திருக்கான். அவனோட பப்பட் ஷோவை வழக்கம் போல அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் வந்து பண்ணி காமிக்க அவங்களும் வந்து நல்லாவே என்ஜாய் பண்றாங்க. சரி ஷோ முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் காசு ஏதாவது போடுவாங்க அப்படின்னு பார்த்தா யாருமே சல்லி பைசா கூட போடல. ஆனா அதை கூட நம்ம ஹீரோ சந்தோஷமா தான் ஏத்துக்கிட்டு இருக்கான். இதை வந்து மந்திரி நோட் பண்ணிட்டு நமக்கு ஒரு பலியாடு சிக்கிருச்சு அப்படின்னு பிளான் போடுறான். இன்னொரு பக்கம் இந்த இளவரசிகள் எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஆனா நம்ம அமண்டா மட்டும் ரொம்பவே சோகத்தோட இருக்கா. நீயே இவ்வளவு சோகமா இருக்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாம் கேட்கும் போது, ஆமா நமக்காக இப்ப இன்னொருத்தனும் வந்து பலியாட ஆக போறான், அதை நினைச்சுதான் எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு அப்படின்ற மாதிரி இவ சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த இடத்துல உயிர் பெற்றிருப்பாங்க. 7 நாளைக்குள்ள இந்த ரகசியத்தை கண்டுபிடிக்கலன்னா அவங்களுக்கு தூக்கு தண்டனை தான். இப்போ இதுதான் வந்து கடைசி முயற்சி. இதுவும் நடக்கல அப்படின்னா கண்டிப்பா இந்த நாட்டோட மந்திரி தான் அடுத்த ராஜாவா ஆயிடுவான். அதனாலயே இவன் ஹீரோவை சூஸ் பண்ணி ஆண்டனுக்கு வந்து காசு போடுறான். பரவாயில்ல நீங்களாவது காசு போட்டீங்களே அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்க்க, நான் உனக்கு இன்னும் நிறைய காசு கொடுக்குறேன், அதுக்கு நான் சொல்ற வேலையை நீ பண்ணணும் புரியுதா அப்படின்ற மாதிரி கேட்கறான். என்ன வேலை அப்படின்னு பார்த்தா இந்த நாட்டோட இளவரசிகளோட ரகசியத்தை கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமா அதை கண்டுபிடிக்கலன்னா உன்னை போட்டு தள்ளிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு லேடி வந்து சொல்லிட்டு போறாங்க. என்னது போட்டு தள்ளிடுவாங்களா, எனக்கு இந்த விளையாட்டெல்லாம் வேணாப்பா அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். நான் பாட்டுக்கு வந்தனா ஏதாவது 2 ஷோ நடத்தினா போனனா அப்படின்ட்டு இருப்பேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே மேல அமண்டாவை பாக்குறான். அவளை பார்த்ததுமே அவனுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருது. அதனால அவளுக்காகவே சரி ஓகே அவங்களோட ரகசியத்தை கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதானே, நான் கண்டுபிடிச்சு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றான்.
உன் பொருள் எல்லாம் எடுத்துட்டு அரண்மனைக்கு வந்துரு அப்படின்னு அவன் போக, இப்ப இவன் கிட்ட அந்த பாட்டிமா மறுபடியும் வந்து நிக்கிறாங்க. வந்துட்டு இவனுக்கு ஒரு கம்பளி மாதிரி இருக்கு, அதை கொடுக்குறாங்க. இதை நீ வந்து போட்டுக்கோ, இது வந்து உனக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். அதோட அந்த பொண்ணுங்க உனக்கு குடிக்கிறதுக்கு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரிங்க்ஸ் கொடுப்பாங்க, அதை எக்காரணத்துக்கு கொண்டு குடிச்சிடாத, புரியுதா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு கிளம்புறாங்க. இவங்க என்ன சொல்றாங்க எதுவுமே புரியலையே அப்படின்ற மாதிரி நம்ம ஆண்டன் பார்த்துட்டு அங்க இருந்து போறான். ஆண்டன் அவனோட திங்ஸ் இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு தான் வந்து இந்த மந்திரியை பாக்குறதுக்காக வரான். அங்க வந்ததுமே சரி சரி சீக்கிரமா உனக்காக ராஜா காத்துக்கிட்டு இருக்காரு, அது மட்டும் இல்ல இந்த நாட்டோட ராஜாவை பத்தி உனக்கு தெரியும்ல, ஏதோ அனாவசியமா பேசாத, ரொம்ப சந்தோஷம் எல்லாம் படாத, அவருக்கு அது சுத்தமா பிடிக்காது, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறான். உள்ள கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா ராஜா கிட்ட இதை பாருங்க, நான் எப்படியோ ஒரு வீரனை கண்டுபிடிச்சிட்டேன், இவன் தான் அந்த வீரன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட வந்து காமிக்கிறதுக்காக கூட்டிட்டு வரான். புது ஆள் யாருன்னு பாக்குறதுக்காக அந்த இளவரசிகளும் அந்த இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. ஏண்டா இவனை பார்த்தா ஒரு வீர மாதிரியே இல்லையே, ஆமா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்க, நான் வந்து இந்த பொம்மையை வச்சுட்டு ஷோ பண்ணுவேங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். இவன் இந்த வேலைக்கு சரிப்பட்டு வரமாட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ராஜா சொல்ல, ஆனா இந்த மந்திரி அவரோட மண்டைய மறுபடியும் கழுவ ஆரம்பிக்கிறான். இதை பாருங்க, நான் தான் சொல்றேன்ல, என்ன நம்புங்க, இவன் ஒரு சிறந்த வீரன் தான், கண்டிப்பா இவங்களோட ரகசியத்தை அவன் கண்டுபிடிச்சிருவான், இதான் நமக்கு இருக்கிற கடைசி முயற்சி வேற அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சரி என்னமோ பண்ணி தொலை அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவும் ஒத்துக்கிறாரு. இருக்கிற இளவரசிகள் வேற, இங்க பாருங்கடி பப்பட் ஷோ நடத்துறவன் நம்மளோட ரகசியத்தை கண்டுபிடிக்க வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயங்கரமா கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அமண்டா மட்டும் இவன் நம்மளுக்காக வந்து உயிரை விட போறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றா. ஆண்டனுக்குன்னு ஒரு அறை வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ரூமுக்கெல்லாம் வந்ததுமே ஃபர்ஸ்ட் அந்த பாட்டிமா கொடுத்த அந்த பிளாங்கெட்டை தான் வந்து எடுத்து பார்க்குறான். அப்போ இவங்களும் வெளியில இருந்து இவன் என்னதான் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அதோட அவனுக்கு குடிக்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷலான வைனி ரெடி பண்றாங்க. இதை குடிச்சா நைட்டு முழுக்க அவன் நல்லா தூங்கிடுவான். இப்படிதான் இந்த பொண்ணுங்க டெய்லி இங்க வர வீரர்களை ஏமாத்தி தூங்க வச்சுட்டு இவங்களோட வேலையை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை வந்து சரி போட்டு பார்க்கலாம் அப்படின்னு ஆண்டன் ட்ரை பண்ணும்போது கரெக்டா அமண்டா வேற இப்போ ரூமுக்குள்ள வந்துடுறா. அப்படி வந்ததுமே இந்த இடத்துல உங்களுக்கு எல்லாம் வசதியா இருக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப களைப்பா இருப்பீங்க, இதை வந்து குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரிங்கை வந்து கொடுக்குறா. ஆனா எனக்கு இப்ப எந்த ஒரு தாகமும் இல்லையே, எனக்கு இது வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, இல்ல இல்ல நீங்க இதை கண்டிப்பா குடிச்சுதான் ஆகணும், வெல்கம் ட்ரிங்க் மாதிரி நாங்க வந்து அன்போட கொடுக்குறோம் அப்படின்னு சொல்ல, அப்ப அங்க இருக்கிற ஒரு பொண்ணு வந்துட்டு என்ன பண்ற சீக்கிரம் வா அப்படின்ட்டு அமண்டாவை கூப்பிடுற. அந்த சமயத்துல இவன் வந்து டைவர்ட் பண்ணி அந்த ட்ரிங்கை கீழே ஊத்திட்டு குடிச்ச மாதிரி ஆக்ட் பண்ணிடுறான். நல்லா தூக்கம் வருதுப்பா, குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டன் வந்து அப்படியே தூங்கின மாதிரி நடிக்க, சரி இவனும் எப்படியும் இந்த இடத்துல சாக தான் போறான் அப்படின்னு சொல்லிட்டு அமண்டாவும் ரொம்பவே கவலையோட ஹீரோவை பார்த்துக்கிட்டே அங்கிருந்து வெளியில போறா. இவன் வெளியில போனதுமே அந்த கம்பளி எடுத்து இவன் போட்டுக்கிறான். அப்படி போட்டதுமே அவன் ஃபுல்லாவே அவனோட உருவம் மறைஞ்சு போயிருது, ஹாரி பாட்டர்ல வர மாதிரி. இப்ப இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னு அந்த ரூம் டோருக்கு வெளியில இருந்து பாக்குறான். பார்த்தா அங்க ஏதோ ஒரு போர்ட்டல் மாதிரி ஓபன் ஆகியிருக்கு, அதுக்குள்ள அவங்க எல்லாரும் போயிட்டாங்க. அடப்பாவீங்களா, இப்படிதான் எஸ்கேப் ஆகுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவனு வேகமா அந்த போர்ட்டல் க்ளோஸ் ஆகுறதுக்குள்ள அதுக்குள்ள வந்து போயிடுறான். போய் பார்த்தா அது ஒரு தனி உலகமா இருக்கு, ஃபுல்லாவே பனி, ரொம்பவே அங்க வந்து வித்தியாசமா இருக்கு. இங்க வந்தோம் அப்படின்றதுக்கு ஒரு அடையாளமா அங்க இருக்கிற சில மரக்குச்சி இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கிறான். இங்க இந்த இளவரசிகள் எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமா என்ஜாய் பண்றாங்க. திடீர்னு பார்த்தா யாரோ இவனை டிஸ்டர்ப் பண்றாங்க. என்னடான்னு பார்த்தா இந்த நாட்டோட மந்திரி தான். ஏண்டாடே இவங்களோட ரகசியத்தை நீ ஏதாவது கண்டுபிடிச்சு கொடுப்ப, ஏதாவது பாப்ப அப்படின்னு பார்த்தா நீ என்ன அவனுங்களுக்கு மேல தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சரி ஏதாவது கண்டுபிடிச்சான்னு கேட்கறாரு. அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்லிடுறான். இதை கேட்டதுமே மந்திரிக்கு ரொம்பவே சந்தோஷமாகிறது. ஏன்னா இப்ப நம்ம ஹீரோக்கு இருக்கிற நாள் வெறும் 3 நாள் மட்டும்தான். இந்த 3 நாளைக்குள்ள அவன் கண்டுபிடிக்கணும். எப்படியோ ஒரு நாள் முடிஞ்சிருச்சு, இன்னொரு 2 நாள் தான். எப்படியும் அவன் ரகசியத்தை கண்டுபிடிக்க போறதில்ல, நமக்கு தான் இந்த ராஜ்யம் அப்படின்னு பேசிட்டு நினைச்சிட்டு இருக்கான். அந்த இடத்துக்குள்ள இருந்து எடுத்துட்டு வந்த மரக்குச்சி ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. இதை அவன் பார்த்துட்டு இருக்கும் போது வெளியில ஏதோ ஒரு சவுண்டு கேக்குது. என்னடான்னு பார்த்தா இவனை வந்து போட்டு தள்ளுறதுக்காக தான் எல்லா ஏற்பாடும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இவன் எப்படி எந்த ரகசியத்தையும் கண்டுபிடிக்க போறது இல்ல, அதனால இவனை வந்து இந்த இடத்துல வந்து கொன்றுவாங்க. அதுக்கான ஏற்பாடு தான் இவனுக்கு அளவெடுத்து பண்ணிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் பார்த்து அமண்டாவும் ரொம்பவே கவலைப்படுறா. அதெல்லாம் ஆண்டன் கிட்ட போயிட்டு, உனக்கு இதை பத்தி எந்த ஒரு கவலையுமே இல்லையா, எப்படி இப்படி பயம் இல்லாம இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கிறா. இதுல வந்து பயந்து என்னங்க செய்ய போறோம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். ஏன்னா நம்ம எத்தனை நாள் இருப்போம், எப்படி இருப்போம் அப்படின்றது யாருக்குமே தெரியாது, இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போவோமே அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறான். மந்திரி வேற ஒரு பக்கம், என்னடா இது இவன் 2 நாள்ல சாக போறான், அந்த கவலை அவனோட கண்ணுல கொஞ்சம் கூட தெரியலையே, இப்படி ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பாத்துட்டு இருக்கான். ஒரு பக்கம் நம்ம ஹீரோ வந்து அங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்குமே அவனோட ஷோ வந்து பண்ணி காமிக்கிறான். இதெல்லாம் பார்த்துட்டு அங்க இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா டான்ஸ் ஆட, அமண்டாவை பிடிச்சு நம்ம ஆண்டனும் வந்து சந்தோஷமா டான்ஸ் ஆடி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல என்னடா இவனே 2 நாள்ல சாக போறான், இவன் வேற அப்படின்னு சொல்லிட்டு இவன் கோவமாயிட்டு இருக்கு. அங்க வேலை பாக்குறவன் இவனோட கையிலே வேற டங்குன்னு ஒரே போடா போட்டுறான். அப்ப அவன் பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்க அந்த நேரத்துல ராஜா வந்து அங்க மேல வந்துடுறாரு. என்ன இங்க நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவரு பாக்குறாரு. இதை பார்த்ததும் அமண்டாவும், இது என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, நம்ம என்ன சந்தோஷமா இருக்கிறதுக்கா இங்க இருக்கோம், இது வந்து ரொம்பவே சோகமான ராஜ்யம், நம்ம எல்லாரும் இப்படி சந்தோஷமா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க.
போனதுக்கு அப்புறமா ஆண்டன் அங்க தொங்கிட்டு இருக்கிற அந்த கம்பளி எல்லாத்தையுமே வந்து பாக்குறான். சரி இதை விரிச்சு கொஞ்ச நேரம் இங்க அப்படியே காத்தோட்டமா தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். அப்ப அந்த நேரத்துல அந்த இடத்துக்கு ராஜா வந்து வராரு. என்னடா இவன் இவன் இந்த பப்பட் ஷோ எல்லாம் பண்றான், இப்படி கவலையே இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை எடுத்து அவன் கையில வச்சு பாத்துக்கிட்டு இருக்க அந்த நேரத்துல நம்ம ஆண்டன் வந்து கண்ணு முழிச்சிடுறான். மாதிரி ஒரு பப்பட்டரா இருக்கிறது உனக்கு கஷ்டமா இல்லையான்னு கேட்க, நீங்க கூட தான் இந்த நாட்டோட ராஜாவா இருக்கீங்க, அது உங்களுக்கு கஷ்டமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். எனக்கு கஷ்டமா தான் இருக்கு, ஆனா நீ எப்படி இப்படி சுத்திட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இவரு கேட்கும் போதுதான் அவன் என்ன சொல்றான்னா, நாமங்க நாம இருக்க போறது எத்தனை நாளோ எவ்வளவு எது வரைக்குமோ அது வரைக்கும் நம்ம வந்து சந்தோஷமா இருந்துட்டு போவோமே, நான் நாடு நாடா வந்து சுத்துறவன், அதனால நம்ம எப்பயுமே சந்தோஷமா தான் இருக்கணும் இருக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு அங்க இருந்து போயிட்டு இருக்கிறான். அப்ப அதை பார்த்துட்டு ராஜா இன்னும் 2 நாள் இவன் சாக போறான், அப்ப கூட இவன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கானே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இருந்து கிளம்பின ராஜா இந்த மந்திரி கிட்ட வந்து, இதை பாரு அவன் எதுக்கும் வேலையாக்கி ஆகிற மாதிரி எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு இருக்க, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, இன்னும் 2 நாள் இருக்குல்ல அவன் கண்டுபிடிச்சிருவான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்கே அவன் வந்து அவனோட ரூம்ல உட்கார்ந்து இருக்கும் போது இன்னைக்கும் வழக்கம் போல அமண்டா குடிக்கிறதுக்காக அந்த தூக்க மருந்து கலந்து அந்த ட்ரிங்கை வந்து எடுத்துட்டு வரா. நீங்க வந்து இதை குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, ஆண்டனும் வழக்கம் போல அவ கொஞ்சம் டைவர்ட் ஆன அந்த டைமிங்ல கீழே ஊத்திட்டு தூங்குனது மாதிரி வந்து நடிச்சிடறான். இவளுக்கும் வந்து கொஞ்சம் கவலையா தான் இருக்கும் நம்ம ஆண்டனை நினைச்சு, இருந்தாலும் வேற ஒண்ணுமே இவளால செய்ய முடியாது. அவன் நல்லா தூங்குனதுக்கு அப்புறமா இங்க இருந்து அவ வந்து கிளம்பி போயிடுறா. இவ வருத்தப்படுறத நம்ம ஆண்டனும் வந்து புரிஞ்சுக்கிறான். அட்லீஸ்ட் நமக்காக ஒருத்தியாவது வருத்தப்படுறாளே அப்படின்ற மாதிரி. இங்க இருந்து போனதுக்கு அப்புறமா இங்க இருக்கிற அந்த 12 பொண்ணுங்களுமே ஒருத்தர் வந்து கையை பிடிச்சுக்கிறாங்க. அப்படி கை கோர்த்ததுமே அந்த இடத்துல வந்து ஒரு போர்ட்டல் வந்து ஓபன் ஆகுது. இந்த மாதிரியான போர்ட்டல் வழியா தான் இவங்க எல்லாரும் இங்க இருந்து வெளியில போறாங்க. இப்ப இவங்க பின்னாடியே ஆண்டனும் வந்து ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்கிறான். அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தா அங்க இருக்கிற ஒரு பொண்ணோட ஸ்கர்ட்டை வந்து தெரியாம மிதிச்சிடுறான். அந்த பொண்ணுக்கு வந்து ஏதோ ஸ்லிப் ஆகுது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவ திரும்பி பார்க்க, நல்ல வேலையா அவன் வந்து அந்த ட்ரெஸ் போட்டிருக்கிறதுனால யாரோட கண்ணிலையும் அவன் வந்து படல. சரி இங்க இருக்கிற கல்லு குச்சில எதுலயாவது மாட்டி இழுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு பெருசா கண்டுக்காம இங்க இருந்து போயிடுறா. இங்க இருந்து இவங்க எங்கதான் போறாங்க என்னதான் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துக்குள்ள ஒரு போட் வந்து இருக்கு. இவங்க 12 பேர் ஏறி போறதுக்கான ஒரு போட்டு தான். அது மட்டும் இல்ல அந்த இடத்துல 11 இளவரசர்கள் வந்து இருக்காங்க. அவங்க கூட போய் இவங்க டெய்லியுமே நைட்டு ரொம்பவே சந்தோஷமா டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க. நம்ம அமெண்டாக்கு மட்டும் தான் வந்து ஜோடி இருக்காது, அவ மட்டும் எப்பயுமே தனிமையால தான் இருப்பா. சரி இது என்ன எதுன்னு திருப்பி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஏதோ இங்க நடக்குது. என்னடான்னு பார்த்தா வழக்கம் போல மந்திரி வந்து இவனை எழுப்பிட்டு இருக்கான். இன்னைக்கு ஏதாவது கண்டுபிடிச்சியா அப்படின்னு கேட்க, இல்ல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, இதை கேட்டதும் மந்திரிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இன்னும் உனக்கு ஒரு நாள் தான் கேடு அப்படின்ற மாதிரி பேச, ஒரு பக்கம் ராஜா இருந்துட்டு இவங்க எங்க தான் போறாங்க என்னதான் பண்றாங்க அப்படின்னு பயங்கரமா கோவப்படுறான். ஏன்னா இந்த ஷூவோட ஓட்டை பெருசாகிக்கிட்டே தான் இருக்கு, இன்ன வரைக்கும் யாருமே இதை வந்து கண்டுபிடிக்கல அப்படின்னு பயங்கரமா கோவப்படுறாரு. அமண்டாக்கு ஒரு பக்கம் ரொம்பவே கவலையா இருக்கு. ஏன்னா தன்னோட தங்கச்சிங்களையும் விட்டு கொடுக்க முடியாது, அதே சமயத்துல இவனும் வேற சாக போறானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரூம்ல பாக்குறதுக்காக வருவா. அவன் வேற எந்திரிச்சிட்டு, பரவாயில்ல எனக்காக அக்கறைப்பட்டு கவலைப்பட்டுறியே அப்படின்ற மாதிரி ஷர்ட் இல்லாம எந்திரிக்க, ஐயோ இவன் சட்டை இல்லாம இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இவளோட அந்த மத்த கூட பிறந்தவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, நாம ஏன் அந்த உலகத்திலே இருந்துடக்கூடாது, நம்ம எதுக்காக இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா அமண்டாக்கு தான் அந்த இடத்துல வந்து ஜோடி இல்லையே, அவ தனிமையா தானே இருக்கா, அதனால எப்பயுமே அவ அந்த மாதிரி இருந்துட முடியாதுல்ல, அதனாலதான் இங்க திருப்பி வராங்க. இவனுக்கு வேற கொடுக்கப்பட்ட நாள் முடியவே போகுது, இவனடா இவ்வளவு சந்தோஷமா தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வந்து அவனை எழுப்ப, அவனுக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லையா, அதுக்குன்னு ரொம்ப அநியாயம் பண்றடா நீ அப்படின்ற மாதிரி கிங் கார்ல் வந்து சொல்றாரு. ஆமா ராஜா, நான் வந்து இப்ப கவலைப்பட்டு என்ன பண்ண போறேன் சொல்லுங்க, இந்த நொடி நான் வந்து சந்தோஷமா இருக்கேன்னா அது போதும். அதுவும் இந்த மாதிரி ஒரு ஊஞ்சல் மாதிரி கட்டி இதுல ஆடுற சுகம் இருக்கே எப்பா, நீங்க வேணா கொஞ்சம் ஆடி பாருங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ராஜாவும் அதுல படுத்துட்டு ஜாலியா ரிலாக்ஸ் பண்றாரு. பாத்துக்கிட்டு இருக்க மந்திரி வேற, இவன் என்னடா சாக போறவன் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். ஒரு பக்கம் இந்த 12 பொண்ணுங்களும் சரி இன்னைக்குதான் வந்து கடைசி நாள், எப்படியோ இந்த ட்ரிங்கை போய் கரெக்டா அவன் கிட்ட கொடுத்து குடிக்க வச்சிரு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அமண்டா கிட்டேயே வழக்கம் போல அந்த ட்ரிங்கை கொடுத்து அனுப்புறாங்க. வழக்கம் போல இந்த 12 பொண்ணுங்களும் சேர்ந்து அந்த ட்ரிங்கை வந்து ரெடி பண்றாங்க. அப்ப அமண்டா கிட்ட நீயும் ஏன் ஒருத்தனை லவ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு அமண்டா, என்னோட இந்த காசு பணம் ராஜ்யம் இதெல்லாம் பார்த்து லவ் பண்றவன் எனக்கு தேவையே கிடையாது, என்னோட உண்மையான அன்பை வந்து அவ புரிஞ்சுக்கிட்டு லவ் பண்ணணும், அப்படி ஒரு பையன் தான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அவ சொல்லிடுறா. சரி இந்த ட்ரிங்கை வழக்கம் போல போயிட்டு அவன்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெடி பண்ணி ஆண்டன் கிட்ட அனுப்புறாங்க. ஆண்டன் கிட்ட வந்து இவன் இந்த ட்ரிங்கை கொடுக்கும்போது, நீங்க எப்பயுமே எனக்கு மட்டும் தானே கொடுக்குறீங்க, நீங்க ஏன் குடிக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவளால எதுவுமே பேச முடியல, ரொம்பவே எமோஷனலா வந்து ஃபீல் பண்றா. சரி பரவாயில்ல, இதுக்கப்புறம் வேற வழி இல்லை, நீங்க தான் இதை குடிச்சாகணும், எனக்கு வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரிங்கை கொடுத்துட்றா. அவ கொஞ்சம் டைவர்ட் ஆன அந்த கேப்ல மறுபடியும் இவன் அந்த ட்ரிங்கை வந்து
கீழே ஊத்திட்டு குடிச்ச மாதிரி வந்து ஆக்ட் பண்ணி அந்த இடத்துல வந்து தூங்க ஆரம்பிக்கிறான். வந்து அமண்டா கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஆண்டனை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவ பயங்கரமா ஃபீல் பண்றா. எங்க தங்கச்சிங்களையும் ஒரு பக்கம் விட்டு கொடுக்க முடியாது, இவ இல்லாம அந்த போர்ட்டலும் ஓப்பன் ஆகாது. அதனால இப்ப இவங்க எல்லாரும் இந்த இடத்துக்குள்ள வர நம்ம அமண்டா மட்டும் தனியா இருக்கிறத பார்த்து நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா அவங்க கூட சேர்ந்து நாமளும் வந்து டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து முடிவு பண்றான். ஏன்னா இந்த 11 இளவரசிகளும் இளவரசர்கள் கூட சேர்ந்து ரொம்பவே சந்தோஷமா டான்ஸ் பண்றாங்க. இதுக்கு நடுவுல நம்ம அமண்டா மட்டும் ரொம்பவே சோகமா நின்றுட்டு இருப்பா. அதனால இவளுக்கு ஒரு கம்பெனி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான்னா ஹூடி போட்டுட்டு சந்தோஷமா அவ கூட வந்து டான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இது என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு அமண்டாக்கும் புரியல, சுத்தி இருக்கிறவங்களுக்கும் புரியல. ஆனா அவ ரொம்பவே சந்தோஷமா இருக்கா. திடீர்னு பார்த்தா இந்த இடத்துல ஏதோ ஒரு ஷேக்கு. வேற என்ன, இவனை வந்து இப்ப வந்து 3 நாள் ஆச்சு எதுவும் கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தூக்குல போட போறாங்க. எல்லா ஏற்பாடுமே தயாரா இவங்க ரெடி பண்ணதுக்கு அப்புறமா இந்த 12 பொண்ணுங்களும் அந்த இடத்துல வந்து அசம்பிள் ஆகுறாங்க. அவங்களுக்கு ரொம்பவே கவலையா இருக்குது. அப்ப ராஜா, இந்த 3 நாள் ஆகியும் நீ எந்த ஒரு ரகசியத்தையும் கண்டுபிடிக்காததுனால உன்னை நாங்க வந்து தூக்கில போடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் எந்த ரகசியத்தையும் கண்டுபிடிக்கலன்னு யார் சொன்னா அப்படின்னு அவன் கேட்க, அப்படி கண்டுபிடிச்சிருந்தேன்னா என்ன ஏதுன்னு சொல்லி தொலைக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. அப்படி சொன்னா உங்க பொண்ணுங்களோட சந்தோஷமே போயிடும், அது பரவாயில்லையா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி இவன் கேட்க, இந்த விஷயம் ராஜாவை ரொம்பவே எமோஷனலா டச் பண்ணிருது. என்னடா சொல்றான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படி நீ வந்து ஏதோ ஒரு ரகசியத்தை கண்டுபிடிச்சிருக்க அப்படின்னா அதை நாங்க எப்படி நம்புறது அப்படின்ற மாதிரி கேட்க, ஆண்டன் என்ன பண்றான்னா, நான் போன இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்த மரக்குச்சி கிளைகள் தான் இதெல்லாம் அப்படின்னா அதை எடுத்து காமிக்க, இதெல்லாம் பார்த்து அந்த 12 பொண்ணுங்களுக்கும் பயங்கர ஷாக் ஆகிறது. ஐயோ அப்படின்னா இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டானா உண்மையா அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. ஒரு பக்கம் இந்த மந்திரி இருந்துட்டு, என்னங்க வளவலன்னு வெட்டி பேச்சு, இவனை போட்டு தள்ளுங்க அதானே நம்ம வழக்கம் அப்படின்ற மாதிரி பேச, நீ கொஞ்சம் வாய மூடுற அப்படின்ற மாதிரி இவர் வந்து கோவப்படுறாரு. ஏன்னா என்னோட 12 பொண்ணுங்களோட சந்தோஷமும் எனக்கு ஒரு பக்கம் முக்கியம் தான் அப்படின்ற மாதிரி அவர் புரிஞ்சுக்கிறாரு. நாம போட்ட பிளான் சொதப்பிரும் போலயே அப்படின்ற மாதிரி அவன் ஒரு பக்கம் யோசிக்க, இதுக்கப்புறம் கண்டிப்பா நான் வந்து எந்த தவறையுமே வந்து செய்ய மாட்டேன், என்னோட 12 பொண்ணுங்களோட சந்தோஷமும் முக்கியம்தான், அது மட்டும் இல்ல நான் ராஜாவா இருந்த வரைக்கும் போதும், இதுக்கப்புறம் ஆண்டன் தான் இந்த நாட்டோட ராஜா, இந்த 12 பொண்ணுங்கள்ல உனக்கு எந்த பொண்ணு வேணுமோ நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, அங்க வந்து அமண்டா கிட்ட தான் இவன் போயிட்டு பேசுறான். உனக்கு வந்து என்னை வந்து பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன், ஏன்னா நேற்று நான் கூட டான்ஸ் ஆனது உனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னு நான் நம்புறேன் அப்படின்ற மாதிரி இவன் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஆனா அதுக்கு வந்து அவ முடியாதுன்னு சொல்லிடுறா. ஏன்னா இவ வந்துட்டு இந்த இடத்துல இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னா அந்த 11 இளவரசிகளும் அங்க இருக்கிற அந்த ரகசிய இடத்துக்கு போயிட்டு அவங்களோட இளவரசர்களை மீட் பண்ண முடியாம போயிடும். அதனால தன்னோட தங்கச்சிகளுக்காக இதை விட்டு கொடுக்குறா. அப்ப ஆண்டனும் தன்னை பிடிக்காத ஒரு பொண்ணை நிச்சயமா என்னால திருமணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போறான். பார்த்தா அவளோட தங்கச்சிங்களும், என்னக்கா இப்படி சொதப்பிட்டு இருக்க, நீயாவது இந்த இடத்துல சந்தோஷமா இரு, போயிட்டு உன்னோட லவ் வந்து சொல்லு போ அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. அவளும் அங்கிருந்து அவன் போறதுக்கு முன்னாடி ஓடி வந்து, ஆண்டன் எனக்கு வந்து உன்னை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்றா. அப்படி கிஸ் பண்ணதுமே அந்த ரகசிய உலகத்துல இருந்த அந்த 11 இளவரசர்களும் வெளியில வந்துடுறாங்க. ரொம்பவே சந்தோஷமா அங்க இருக்கிற எல்லா இளவரசிகளோடையும் ஜோடி சேர்ந்துடுறாங்க. இதெல்லாம் எப்படி நடந்தது அப்படின்னு தானே பாக்குறீங்க. ஆக்சுவலா இந்த அமண்டாவோட காதல் தான். இவங்களுக்கு ஒரு சபிக்கப்பட்ட சாபம் இருந்திருக்கும். இவங்க எல்லாரும் அந்த உலகத்துக்குள்ள, அதனாலதான் இவ்வளவு நல்லா ரகசியமா வந்து இவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அதோட அந்த 11 இளவரசர்களும் இந்த பாட்டிமா கிட்ட சாபம் வாங்கினவங்க தான். அதனாலதான் அந்த மாதிரி வந்து சபிக்கப்பட்டிருக்காங்க. என்னைக்கு வந்து அமண்டாக்கு ஒரு உண்மையான காதல், அதுவும் அவகிட்ட இருக்கிற எதையும் எதிர்பார்க்காம ஒரு காதல் வருதோ அந்த காதல் இது எல்லாத்தையும் மாத்தும் அப்படிங்கிற மாதிரியான இவங்களுக்கு ஒரு விடிவு இருக்கும். அதை வச்சுதான் இப்ப வந்து இவங்களோட சாபம் எல்லாமே வந்து நீங்கி இருக்கு. என்ன ஒரு வழியா நம்ம ராஜாவும் அவரோட தவறை வந்து திருத்திக்கிறாரு. தான் சந்தோஷமா இல்லைனாலும் அட்லீஸ்ட் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், அவர் சந்தோஷத்துக்காக மற்றவங்களோட சந்தோஷத்தையும் கெடுக்க கூடாதுன்றத புரிஞ்சுக்கிட்டு இவங்க எல்லாரையுமே வந்து சந்தோஷமா பாத்துக்கிறாரு. இதோட இந்த படத்தோட கதை முடியுது. ஒரு ஃபேண்டசி மூவியா இருந்ததுல இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தியோ சீரிஸ் பத்தியோ நான் பேசணும்னு நினைச்சாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. அன்டில் தென் டாடா பை ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.